பேர் சாந்தஸ்வரூபன், மதுரை மாவட்டம். எங்கள் அம்மா வந்திருக்காங்க. அம்மா தான் படிக்க வச்சாங்க. எனக்கு அப்பா இல்லை. அப்பா 2013 இறந்துட்டார். அம்மா தான் படிக்க வச்சு. அம்மாவுக்கு அடுத்து மாமா, 2 மாமா, அவங்க தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் அவங்க தான் சப்போர்ட் பண்ணிக்கிருக்காங்க. அதுக்கடுத்து எக்ஸாம்லாம் நான் அடைஞ்ச தோல்விகள், பிசி எக்ஸாம் தான் ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணேன். நான் பிசி எக்ஸாம் கிளியர் பண்ணேன். அதுக்கடுத்து ஹைட்டு அரேஞ்ச் இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. மறுபடியும் எஸ்ஏ எக்ஸாம் கிளியர் பண்ணேன். ஹைட்டு மறுபடியும் அரேஞ்ச் இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. அதுக்கடுத்து 2024 குரூப் 4 எக்ஸாம் போனேன், எழுதிட்டேன். மறுநாள் கீழே செக் பண்ணுறப்ப 176 மார்க். நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ அந்த நேரத்தை பார்த்தேன் அம்மாவுக்கு வந்து காலில் அடிபட்டுருச்சு, காலில் சர்ஜரி. சரி பரவாயில்ல, அம்மா வேலைக்கு போனாலும் பரவாயில்ல, எக்ஸாம் எக்ஸாம் 176 போட்டோம்ல சார், சரி கிளியர் ஆயிரும். அதுக்கடுத்து அம்மா நம்ம உட்கார வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக தான் இருந்தேன். 2 மாதம் ஒரு விஓவாகவே வாழ்ந்தேன். நான் விஓ கிடச்சிரும் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் ரிசல்ட் வரப்போ 0 மார்க்குன்னு காட்டிட்டாங்க. ஓஎம்ஆர் சீட்டு திருத்தலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னடான்னு ஐயப்பன் சார் தேடி வந்து பார்த்தேன். ரிசல்ட் விட்டு மறுநாளே வந்து பார்த்தேன். ஓஎம்ஆர் சீட்டில் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருப்படா, புக்லெட் நம்பர் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருப்ப, அதனால் உனக்கு வந்து ரிசல்ட் வந்திருக்காதுன்னு சொன்னாங்க. சார் இது என்ன சார் பண்ணலாம், ஏதாச்சும் பண்ணணுமே சார், 176 மார்க் சார், ரொம்ப கஷ்டப்பட்டுருங்க சார் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஆர்டிஏ போடலாம், கவலைப்படாதுன்னு சொன்னாங்க. அந்த நாள் சாயந்தரம் மறுபடியும் சுரேஷ் சார் வந்திருந்தார். சுரேஷ் இங்கே வந்துருந்து தீபாவளி ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பார்க்க வந்திருந்தீங்க சார். நீங்கள் நான் பார்த்து உங்கள்கிட்ட சொன்னேன் சார். சரி கவலைப்படாது, ஆர்டிஏ போட்டுக்கலாம், என்னன்னு அவங்க சொல்லுவாங்க, அதுக்கடுத்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க சார். தொடர்ந்து குரூப் 2க்கு படி, அப்போ குரூப் 2 கால்ஃபரில் இருந்துச்சு, குரூப் 2க்கும் படி அப்படின்னு சொன்னார். சரி சார் ஓகேன்னு சொல்லிட்டு நான் ஆர்டிஏக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டேன். அகாடமிலேருந்து எனக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணாங்க. செல்வம் சார் தான் ஆர்டிஏ எல்லாத்தையும் போட்டு கொடுத்தாரு. அவர் தான் ரிஜிஸ்டர் போஸ்டிங்லாம் பண்ணார் சார். ஆனால் ஆர்டிஏனா 30 நாளுக்குள்ளே அவங்க ஏன் ஆச்சு எதுக்காச்சுன்னு சொல்லணும். ஆனால் சொல்லலை. மறுபடியும் செல்வம் சாரை பார்த்து சொன்னேன், ரீஅப்பீல் போட்டு கொடுத்தாங்க. அதுலேயும் ஆன்சர் பண்ணலை. 4 நாள் கஷ்டமாக தான் இருந்துச்சு. கனிமுருகன் சார்ட்ட கால் பண்ணி பேசினேன். அவர் என்ன சொன்னார், சரி பரவாயில்ல விடு, குரூப் 2 படி, குரூப் 2 கால்ஃபரில் இருக்கிற விட்டுறாது அப்படின்னு சொன்னாங்க. சரி குரூப் 2 ஃபிலிம்ஸ் டெஸ்ட் பேஜ் நம்ம அகாடமி தான் எல்லா டெஸ்ட் பேஜ் அட்டன் பண்ணிடுவேன். ஒரு டெஸ்ட் பேஜ் விட மாட்டேன். காலைல 6 மணிக்கு வந்து டெஸ்ட் போடுவேன். 6 to 9 அந்த டைமில் டெஸ்ட் பேஜ் முடிச்சிருவேன். நான் முடிச்சு மறுபடியும் 9 மணிலேருந்து பகல்லேருந்து அப்படி நைட்டு 2 மணி வரைக்கும் இந்த வாசல் தான் உட்காந்துருப்பேன். நான் இங்கே தான் படிப்பேன். நான் அகாடமி 24 மணி நேரம் ஓப்பனில் தான் இருக்கும். நான் அகாடமி தான் யூஸ் பண்ணுவேன். மோஸ்ட்லி நான் அகாடமியில் தான் இருப்பேன். நான் எல்லாருக்கும் தெரியும். பசங்களாம் நல்லா படிப்பாங்க. அவங்க தான் சொல்லிக் கொடுத்தாங்க நிறைய. அதாவது மந்திரமூர்த்தின்னு ஒரு அண்ணன் இருப்பார், அந்த அண்ணன் சொல்லிக் கொடுத்தாரு, நிறையவே சொல்லிக் கொடுப்பாரு. அடுத்து பாலசுகுமார் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் ஒர்க் பண்ணுறாரு, அவரும் சொல்லிக் கொடுத்தாரு. அதுக்கடுத்து அந்த குரூப் 4 அவ்வளோ போயிடுச்சு. அதுக்கடுத்து நான் பாஸ் பண்ண முடியாது எனக்கு தெரிஞ்சிருச்சு. நிறைய பேர் குரூப் 4 ரிசல்ட் வந்து கவுன்சிலிங் போகிறப்ப ஃபோன் பண்ணி கேட்டாங்க, எனக்கு போஸ்டிங் எடுத்துட்டியான்லாம் கேட்டாங்க சார். ஏன்னா இந்த குரூப் 4 டெஸ்ட் பேஜ் நடக்கும்போது நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவேன் சார். டாப் 5 டாப் 2 டாப் 3லலாம் வந்திருக்கேன் சார். ஆனால் பசங்க நம்பிக்கையாக ஃபோன் பண்ணி கேட்பாங்க என்ன போஸ்டிங் எடுத்திருக்கேன்னு. ஆனால் பசங்கிட்ட போஸ்டிங் கிடைக்கல, இந்த மாதிரி அதாவது வேல்யூ ஆகலை, ஓஎம்ஆர் சீட் வேல்யூ ஆகலைன்னு சொல்லுவேன் சார் நான். அதுக்கடுத்து குரூப் 2 ப்ரிலிமினரி கிளியர் பண்ணிட்டேன் சார். குரூப் 2 ப்ரிலிமினரி முடிஞ்சு மெயின்ஸுக்கு 56 நாள் தானே சார் டைம் இருந்துச்சு. 56 நாள் 2வும் கிளியர் பண்ணணும், 2Aவும் கிளியர் பண்ணணும். எனக்கு மோட்டிவ் சார். ரெண்டுமே சேம் பேலன்ஸாக கொண்டு போனேன் சார். 2A கிளியர் பண்ணிட்டேன் சார். 15 நாள் டைம் கொடுத்தாங்க. 2வும் படித்தேன், 2வும் கிளியர் பண்ணிட்டேன் சார். ரெண்டுமே கிளியர் பண்ணியிருந்தேன். 2A 2 ரெண்டுமே கிளியர் பண்ணியிருந்தேன். ஆனால் 2ல் தான் DC2 எடுத்திருக்கேன் நான். தேங்க்ஸ் சார். அதுக்கடுத்து 2Aக்கு கவுன்சிலிங்கில் வர வேணாம், குரூப் 2 தான் ஆல்ரெடி எடுத்துட்டிங்களா, 2A வர வேணான்னு சொல்லிட்டாங்க சார். ஓகே. அதுக்கடுத்து எக்ஸாம் ப்ரிப்பரேஷன், டெஸ்ட் பேஜ் நல்லா அட்டன் பண்ணுங்கள், நிறைய டெஸ்ட் பேஜ் போடுங்க. அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஷின், போன வருஷம் நடந்த கொஷினில் எப்படி கேட்டிருக்காங்க, என்ன மாதிரி கேட்டிருக்காங்க, இப்போ எந்த மாதிரி கேட்பாங்க, எந்த டாப்பிக்லாம் மிஸ் ஆகிருக்கு, எது படிக்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஷின் நிறைய அனலைஸ் பண்ணுங்கள். அதுக்கடுத்து டெஸ்ட்டு நிறையவே போடுங்க. ஒரு நாளைக்கு நிறைய டயத்தை படிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுங்கள். அதாவது ஸ்கூல் புக்கு ப்ளஸ் அவுட் சோர்ஸும் நிறைய படிக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய தெரிஞ்சுக்கோங்க. படிக்கிறதுக்காக நிறைய டயத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. இன்னும் 40 நாள் தான் இருக்கும் குரூப் 2 ப்ரிலிமினரிக்கு. மிஸ் பண்ணாதீங்க. தமிழ் நல்லா படித்து வச்சுக்கோங்க, ஓல்டு நியூ நல்லாவே படித்து வச்சுக்கோங்க. ப்ளஸ் டெஸ்ட் சீரிஸ் எங்கேனாலும் அட்டன் பண்ணுங்கள், பிரச்சனை. ஆனால் நிறைய டெஸ்ட் சீரிஸ் போடுங்க. ஓகேவா? டெஸ்ட்டு 1 டெஸ்ட் போட்டுக்கிட்டே இருங்க. அதுக்கடுத்து ஜிஎஸ் இந்த வாட்டி நீங்கள் ஜிஎஸ்லாம் நீங்கள் பேர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா தமிழ் எப்படி கேட்பாங்க தெரியாது, ஜிஎஸ் மாறாது. ஸோ ஜிஎஸ் நல்லா படிச்சுக்கோங்க. மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷினே பாருங்கள்.
அதுக்கடுத்து சார் அகாடமிலே பசங்க நிறைய பேர் படிச்சுக்கிருக்காங்க சார். அதுக்கடுத்து நிறைய பேர் அடுத்தடுத்து பாஸ் பண்ண நிறைய பேர் இருக்காங்க சார். அதனால் ரிசல்ட் கொடுக்க நிறைய பேர் படிச்சுட்டு தான் சார் இருக்காங்க சார். தேங்க்யூ. எங்கள் வீட்டுக்காரில் நான் பிள்ளைங்களை படிக்க வச்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் எஸ்சிக்கு போலீஸ்க்கு பாஸ் ஆனோம். ஐடிலன்னு போய் சொல்லிட்டாங்க. அப்புறம் எஸ்சிக்கு பாஸ் ஆனோம். சந்தோஷப்பட்டேன். அப்பவும் போக சொல்லிட்டாங்க. வந்து என்ன சொன்னேன், அம்மா எனக்கு 2 எனக்கு கிடைக்கலமான்னு சொன்னான். அப்போ 2 தம்பிங்க இருக்காங்க எனக்கு. அவங்க வந்து சொன்னாங்க, அக்கா நீ ஒன்றும் பயப்படாத, உன் மகன் இதோ நல்ல இடத்துல போய் உட்காருவான், அவன் நான் லவ் பண்ணுறேன், நீ ஒன்றும் கவலைப்படாதக்கான்னு சொன்னான். சரிப்பான்னு சொன்னேன். அப்போ எனக்கு காலில் எனக்கு அடிபட்டுருச்சு. ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் பண்ணி கிடக்க வந்தான். வந்து 10 நிமிஷம் நின்னான். ஒரே ஒரு நாள் பார்த்துட்டு நான் போகிறேம்மா, நான் படிக்கணுமான்னு சொன்னான். அப்போ 2 தம்பிக்கு சொன்னாங்க, உன் பையன் வந்து பார்க்கலன்னு கவலைப்படாதே, உனக்கு நான் பார்க்குறோம்ல, அது நீ கவலைப்படாமல் இரு, உன் பையன் படிக்கணும், அவன் நல்லபடியாக வரணும், ஒரு இடத்துல உட்காரணும்ல, நீ தைரியமாக இரு, நான் பார்த்துக்கிறேன், உன் பையன் நல்ல இடத்துல வருவான், நீ கவலையே படாதாக்கா, நீ தைரியமாக இருக்கன்னா 2 தம்பிங்கள் தைரியம் சொன்னாங்க. என் பையன் நல்லபடியாக படித்து இந்த இடத்த எனக்கு வச்சுட்டான். சாருக்கு தேங்க்யூ சார். நன்றி. நெக்ஸ்ட்டு எங்கள் அக்காவும் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி ஏஇ ஆகிட்டாங்க சார். நம்ம அகாடமியில் தான் டெஸ்ட் பேஜ் போட்டிருந்தாங்க சார். இதுக்கு முன்னாடி அதாவது அக்கா 2 வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிருக்காங்க சார். 2 வருஷத்துக்கு முன்னாடி அம்மா வந்து சாதாரண தாய், இப்போ 2 அதிகாரிகளின் தாய் சார். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.